ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோவில் டாப் 3 யூனிக்கான கீபோர்டை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் கீபோர்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானிக்ஸோட கீபோர்டு. ஆக்சுவலி ப்ரோட்டானிக்ஸோட கீபோர்டு நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, ஆக்சுவலி இந்த ப்ரோட்டானிக்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப காம்பேக்டான சின்ன கீபோர்டு அந்த கீபோர்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கீபோர்டு வந்து ரொம்ப காம்பேக்டாக எங்கே நம்ம ட்ராவல் பண்ணாலும் பேக்கில் வச்சு ஈஸியாக கொண்டு போகலாம். இந்த கீபோர்டு எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த கீபோர்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த கீபோர்டில் இருக்க RGB லைட்டை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா லைட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கீபோர்டில். பட்டன்ஸ் ஒரு பட்டனும் நம்ம டைப் ரைட்டிங் கிளாஸில் அழுத்துகிற பட்டன் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாமே மெக்கானிக்கல் கீபோர்டு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு. இத்தனைக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த கீபோர்டு. உங்களுக்கு வந்து இதில் இந்த கீபோர்டில் ஹைலைட்டே RGB லைட்டு தான் இந்த கீபோர்டில் ஹைலைட்டு. அதுக்குன்னே இந்த கீபோர்டு வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு நீங்கள் வயர்லெஸ் கீபோர்டு வாங்கணும், காம்பேக்டாக வாங்கணும், சின்னதாக வாங்கணும், ஆனால் மெக்கானிக்கல் கீபோர்டு தான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கீபோர்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கீபோர்டு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நீங்கள் அட் டயத்தில் 3 டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டைப்-C போர்ட்டு இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் வந்து அவ்வளோதான் இந்த கீபோர்டு. இதை பாருங்கள் RGB லைட்டை. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ ரொம்ப காஸ்ட்லி தான். பட் ஆனால் ஓகே, இந்த கீபோர்டு வாங்குகிற காசுக்கு. செகண்ட் கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து எடுத்தது கீபோர்டு தான். ஆக்சுவலி இந்த கீபோர்டு வந்து நான் ஆல்ரெடி இந்த கீபோர்டு வந்து நிறைய இதில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப காம்பேக்டாக, சின்னதாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த கீபோர்டில் இருக்க கலரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு கலரில் இருக்கும். சீரியஸாக வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். ஆனால் அந்த நீங்கள் வந்து அந்த கீபோர்டு ஒரு கலரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து RGB லைட் ரொம்ப தெரியாது. பட் ஆனால் நம்ம நைட் டயத்தில் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறப்போ RGB லைட் தெரியும். இந்த கீபோர்டில் ஹைலைட்டே இந்த சின்ன டிஸ்பிளேனே சொல்லலாம். இந்த டிஸ்பிளேல நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலு ப்ளஸ் எத்தனை டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் எல்லாமே வந்து இந்த சின்ன டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். இந்த கீபோர்டில் வந்து மெயின் ஹைலைட்டே என்ன அப்படின்னா அதே RGB லைட் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த RGB லைட் எப்படி இருக்குங்கிறத. சீரியஸாக இந்த கீபோர்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 16 லைட் இருக்குது. ஆக்சுவலி இந்த கீபோர்டில் இருக்க ஹைலைட்டே இந்த சின்ன டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த குட்டி டிஸ்பிளேல வந்து சீரியஸாக வேறு லெவலான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுமா அல்லது நமக்கு வந்து அடுத்து இந்த கீபோர்டில் வந்து மெயினாக கனெக்ஷன் ஆப்ஷனுங்கிறப்ப 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று டைப்-C, இன்னொன்று நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம மொபைல் சார்ஜர் கூட இதில் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பக்கத்துலேயே ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் பக்கத்துலேயே ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த கீபோர்டை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கலர் இருந்தாங்க, அந்த கீபோர்டில் இருக்கிற கலரே வேறு லெவலான கலர்னே சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து நிறைய டிசைனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆன்டி கோஸ்ட் கீப் எக்ஸ்ட்ராவே 10 இருக்குது. ப்ளஸ் இது ப்ரைஸுங்கிறப்ப 1890. ஓகே, அடுத்து லாஸ்ட்டு கீபோர்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிறதுல ரொம்ப யூனிக்கான கீபோர்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த கீபோர்டு வந்து ப்ரைஸும் கம்மி தான். அதாவது ஜிப்ரானிக்ஸ் இந்த கீபோர்டு. ஆக்சுவலி இந்த கீபோர்டு ரொம்ப ஏன் யூனிக்னா, இது வந்து காம்பேக்டான கீபோர்டு. 3 டிவைஸ் அட் டயத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம டேப் கூட யூஸ்